ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் ராகு கேது பகவானே நமக. ஓம் ஆஞ்சநேயா நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வ பால்முனீஸ்வர நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நதிச சித்தரே நமக. ஓம் அகரியல் சித்தரே நமக. ஓம் விஷ்ணுமாயா நமக. ஓம் குட்டி சாத்தானே நமக. ஓம் காலபைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் சிவபெருமானே நமக. ஓம் அகோர காளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகா காளியே நமக. ஜெய் ஜெய் மகா அகோர காளி. ஜெய் ஜெய் மகா பத்ரகாளி. ஜெய் ஜெய் மகா காளி. என்னோட பாதை காளியோட பாதைங்க. காலபைரவரோட பாதை ரொம்ப முக்கியமானது. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. என்னோட மொபைல் நம்பர் 9940010430 9841303621 9962624066 மூணுமே என்னோட மொபைல் நம்பருங்க. நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், கூப்பிட்டுக்கினே இருக்கலாம். ஓகேவா? ஜெய் ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் வீரவேல். பாரத் மாதா கி ஜெய். சனாதன வாழ்க, இந்து மதம் வாழ்க. வந்தே மாதரம். தேசகீதத்தை பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவோம். இந்திய மண் ராமருடைய மண், தமிழ்நாட்டு மண் ராமருடைய மண். சிவனை வணங்குங்க, பிரம்மனை வணங்குங்க, விஷ்ணுவை வணங்குங்க, சக்தியை வணங்க. இந்த 4 பேர் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. இந்த உலகத்தில் ஒரே மதம் இந்து மதமே. இந்த தேசத்தில் ஒரே மதம் இந்து மதமே, இந்து மதமே. ஓகேவா? நீ பிறக்கும் போது இந்துவாக பிற, வாழும்போது இந்துவாக வாழு, மூச்சு விடும் போதும் இந்துவாகவே மூச்சு விடு, சாகும் போதும் இந்துவாகவே சாவு. பிறப்பதும் இந்துவே, இறப்பதும் இந்துவே. இந்து மதம் வாழ்க, இந்துத்துவா வாழ்க. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். சரி, இப்போ எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு பாடலை ஒன்றா பாடிக்குவோம். பாடிக்கினே இருப்போம் இருப்போம் இருப்போம். கையில் பஞ்சு வச்சுருக்கேன், பாம்பு வச்சுருக்கேன், பாருங்க, பார்த்துக்கினே இருங்க இருங்க இருங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்து தான் வாழ்வ மாற்றுவான். ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் எங்கே உனக்கு எதற்கு? படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு? இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் எங்கே உனக்கு எதற்கு? உன்னை நல்லாளாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவன் யாரென்று கண்டுகொள்ளாலும் உண்டு. ஊரெல்லாம் முந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான். ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். சூப்பர் பாட்டுங்க. ரஜினியோட பாட்டு தான், ரஜினியோட படம் தான். பாருங்க, பார்த்துக்கினே இருங்க இருங்க இருங்க. பாருங்க, பஞ்சி சர்பம் வச்சுருக்கேன், ரெண்டுத்தையும் பாருங்க. இந்த சாமியாரையும் பார்த்துக்கினே இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கினே இருக்கிறேன். ஓகேவா? ஒரு நல்ல தகவல் சொல்ல பாருங்க. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் நல்லா பூஜை பண்ணுறீங்க. இந்து மதத்துக்காரங்க வீட்டில் நல்லா பூஜை பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதாவது எல்லா பொருளும் வச்சாலும் ரொம்ப முக்கியமான பொருளுங்க டிஸ்ட்ரிக்கு முதல் பொருள் அதுதான். அந்த காலத்துலலாம் வந்து டிஸ்ட்ரிக்கு முதல்ல வீட்டில் போய் எடுத்து ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிற பொருள் அந்த பொருள் தான். அதை வச்சு தான் எல்லாருமே சுற்றி போடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா உப்பு. உப்புலே சால்ட் உப்பு எடுக்க மாட்டாங்க, கல் உப்பு. அந்த காலத்தில் கல் உப்பு தான். அந்த கல் உப்பு எடுத்து காஞ்ச மிளகாய் வச்சு சுற்றிலாம் போடுவாங்க. கூட எல்லாம் நிறைய பொருளெலாம் வச்சு சுற்றி போட்டு அந்த நெருப்புலலாம் போடுவாங்க. ரொம்ப உப்பு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, புரியுதா? அது டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் தான் இந்த உப்பு. இந்த உப்புலத்தெல்லாம்
மகாலட்சுமி வாசம் பண்ணுறான். வீட்டில் கூட சரி உப்பை வந்து வந்து கம்மியாக வச்சுருக்கக்கூடாது. உடனே உப்பு வாங்கி போட்டுருவாங்க. உப்பு இல்லாதவளுக்கு வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. உப்பு வந்து ரொம்ப முக்கியமானது, வீட்டுக்கு முக்கியமான பொருள். மகாலட்சுமி கடாட்சங்கள் இல்லாமல் அது வந்து நல்லா நம்ம உடம்புக்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த உப்பு போட்டு நம்ம தண்ணியில் உப்பு போட்டு குளிச்சான்னு வச்சுக்கோ, அந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் போயிடும். அது அறிவியல் ரீதியாகவும் உண்டு, புரியுதா? அதில் உப்புக்கு அவ்வளோ பவர் உண்டு. நான் வந்து இந்த நல்ல விஷயத்த சொல்கிறேங்க. வீட்டில் வந்து நல்லா வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், வீட்டில் வந்து ஒரு மகாலட்சுமியோட அருள் இருக்கணும்னா வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ பொருள் வச்சுருப்பீங்க. ஒரு சின்ன பவுல் ஒன்று வாங்கிக்கிங்க, கண்ணாடி பவுல். அப்படி இல்லையா மண் பவுல் இல்லை, மண்ணில் வச்சுருக்காங்கள பவுல் மாதிரி, அது என்ன ஒரு 20 ரூபா 30 ரூபா சின்ன கோவலை மாதிரி வாங்கிக்கிங்க. கண்ணாடி பாத்திரம் இருந்தாலும் கவுளை மாதிரி வாங்கிக்கிங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கல் உப்பு வச்சு நீங்கள் வணங்குங்க. எப்போவுமே வீட்டில் வந்து நீங்கள் வந்து கருவறையில், வீட்டில் வந்து பூஜை அறையில் நீங்கள் வந்து உப்பு வைங்க. உப்பு எப்பவுமே இருக்கணும். வேறு எந்த பொருளும் நீங்கள் வைக்க வேணாம். அது கூட வெறும் நீங்கள் கல் உப்பு வச்சாலும் வழிபட்டாலே போதும். அதே போல் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றுங்க, புரியுதா? ஒரு விளக்கு ஏற்றுறீங்களோ, நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றுறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வீட்டில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றுங்க, எந்த தப்பு இல்லை. எந்த திசையில் வேணாலும் விளக்கு ஏற்றலாம், அதுலேயும் எந்த தப்பு இல்லை. அதே போல் கடையில் போய் சின்ன பவுலு, ஒரு ஒரு கப்பு மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. மண் கப்பு இல்லையா கண்ணாடி பவுல் கூட வாங்கிக்க. நீங்கள் எந்தெந்த விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்கு கிட்ட வந்து உப்பு வச்சு விளக்கேற்றுங்க. அதே போல் நீ இந்த பித்தளையில் விளக்கேற்றுறது, இந்த செம்பில் விளக்கேற்றுறது, வெள்ளியில் தங்கத்தில் கூட விளக்கேற்றுறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப பவர் எதுன்னு கேட்டால் மண் விளக்கு. மண் விளக்கில் இருக்கிற சக்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் பவுலாக இருந்தாலும் சரி அதில் வந்து உப்பு போடுங்க. உப்பு போட்டு கண்ணாடியாக இருந்தாலும் உப்பு போட்டு அதுக்கு மேலே மண் விளக்கில் ஏற்றுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உப்பு மேலே வந்து மண் விளக்கில் ஏற்றி வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க. உண்மையுமே என் வீட்டிலலாம் நீங்கள் வந்து பாருங்கள், நான் உப்பை வச்சு தான் வழிபாடு பண்ணுறேன். உப்பு மேலே தான் விளக்கேற்றி வைக்கிறேன். அந்த விளக்கை கூட பார்த்தீங்கன்னா மண் விளக்கில் தான் நான் விளக்கேற்றுறேன், புரியுதுங்களா? பித்தளை இந்த மாதிரி விஷயத்துலாம் நான் அந்த அளவுக்குலாம் நான் இது பண்ண மாட்டேன். மண் விளக்கில் தான் நான் விளக்கேற்றேன். அந்த காலத்துலேருந்து மண் விளக்கில் தான் விளக்கேற்றுனாங்க. எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் மண் விளக்கில் தான் விளக்கேற்றி ஞானம்லாம் பெற்றாங்க, புரியுதா? மந்திரங்கள்லாம் சித்தியாக இருக்குது, புரியுதா? ஆகியால மண் விளக்கில் நீங்கள் விளக்கேற்றுங்க. எவ்வளோ தங்கத்தில் ஏன் வைரம் வைடூரத்தில் நீங்கள் விளக்கேற்றினாலும் அந்த மண்ணுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது, புரியுதா? சிம்பிள் தான். 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெலாம் பவுலு, அந்த மண் பவுலு கிடைக்குது. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து மண் விளக்கு கிடைக்குது. நீங்கள் மண் விளக்கில் விளக்கேற்றுங்க. அதே போல் வீட்டு வாசப்படியிலையும் சரி அதே போல் 2 அந்த பவுலு வாங்கிட்டு வந்து அந்த மண் உப்பை போட்டு அந்த உப்பு மேலேயும் விளக்கேற்றுங்க. வெளியில் விளக்கேற்றினா கூட உப்பு வழிபாடு போட்டு உப்பை வச்சு அது மேலே விளக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க, புரியுதா? வெளியில் வழிபாடு பண்ணாலும் உப்பை வச்சு வழிபாடு பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் இருந்தாலும் உப்பு வழிபாடு பண்ணுங்க. விளக்கேற்றினாலும் உப்பு மேலே வச்சு விளக்கேற்றுங்க. நான் எல்லா விளக்குலையும் சொல்லுவேன், அதில் வந்து ₹1 காயின் போட்டு விளக்கேற்றுங்க அந்த விளக்கில். ஏன்னா காயின்ன்றது காசு பணன்றது மகாலட்சுமி. அந்த உப்பு மகாலட்சுமி தான். அந்த நீங்கள் உள்ள காசு போட்டு விளக்கேற்றதும் மகாலட்சுமி தான். ஆகியால எல்லாமே மகாலட்சுமி உகந்தது, புரியுதுங்களா? அதே போல் நல்ல நல்ல வீட்டில் வந்து நல்ல வைப்ரேஷன்லாம் கிடைக்குங்க. உப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது உப்பு, புரியுதுங்களா? நல்ல விஷயம் தெரிஞ்சுக்க உப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆகியால நீங்கள் விளக்கேற்றும் போது தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் உப்பு வழிபாடு வீட்டில் வச்சு பண்ணுங்கள். விளக்கேற்றும் போதும் உப்பு வச்சு அதுக்கு மேலே வந்து விளக்கேற்றுங்க. அதிலும் குறிப்பாக மண் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவரு. அந்த மண் விளக்கு ஏற்றும் போது உள்ளே வந்து அந்த விளக்கு உள்ள ₹1 காயின் போட்டு நீங்கள் ஏற்றுங்க. ₹1 காயின் போட்டால் போதும். ஆகியால இந்த வழிபாடை பண்ணுங்கள். ஆகச்சிறந்த வழிபாடு, நல்ல வழிபாடு, நல்ல டிப்ஸு சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்க. நல்லா உங்களுக்கு வந்து வீட்டில் நாம் நல்ல மாற்றம் வரும். அது மூலியமாக உங்களுக்கு வந்து நிறைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் தீரும். உங்களை வீட்டில் வந்து சுபிக்ஷமான ஒரு விஷயம்லாம் நடக்கும். மகாலட்சுமி வந்து குடியிருப்பாங்க. இது நல்ல தகவலுங்க. ஆகியால எல்லாருமே உப்பு மேலே வச்சு விளக்கேற்றுங்க. அதே மாதிரி உப்பு வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. நல்ல வழிபாடுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரலேருந்து உங்கள் விடைபெறுவது உங்கள் அகோரி நாம செல்வம் பாபா குருஜி சாமியார் 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 இர் 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 பற்றாங்க வரங்க வரங்க வாங்க 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 வாங்க